ரிப்போர்ட்ஸ் நோ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மேற்கு வங்கத்தில் முதற்கட்ட தேர்தல் முடிஞ்சு இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு. இது 6 மணியோட முடியுது. தொடர்ந்து 6:30க்கு தமிழகம் உட்பட 5 மாநிலங்களோட தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியாகுது. இது யாருக்கு சாதகமா அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? இல்லை, எக்ஸிட் போல் நம்ம அதில் எக்ஸிட் போலையும் ஒப்பீனியன் போலையும் வித்தியாசப்படுத்திப்போம். ஒப்பீனியன் போல்லையே மாதம் எடுக்கிறவங்க இருக்காங்க. இந்த மாதம் தேர்தல் நடந்தால் யார் ஜெயிப்பாங்க, அதில் ஒரு கேள்வி கேட்பாங்க, மோடியா ராகுலா. அப்போ ராகுலுக்கு ஒரு 20 இருக்கும், மோடிக்கு 80 இருக்கும். உடனே நாமளும் 543 பிரித்தா இவர் 99 தாண்டாதவர் கடந்த 3 தேர்தலாக அடிப்படும். அதுலேயே 20-30 கேள்விகள் கேட்டு அதன் மூலமாக இந்தந்த தொகுதியில் இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்கிற ஒப்பீனியன் போல் ஓரளவுக்கு நம்பகத்தன்மை உள்ளது தான். ஆனால் எக்ஸிட் போலுங்கிறது ஏறத்தாழ 100% கரெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 234 தொகுதியில் இப்போ நடக்குதுன்னு சொன்னால் குறைஞ்சது இத்தனை பூத்துன்னு வச்சு அங்கே ஓட்டு போட்டுட்டு வர்றவங்கிட்ட கேட்பாங்க. ஓட்டு போட்டுட்டு வர்றவங்களில் காலையில் போய் 11 மணிக்குள்ளே போட்டுறணுங்கிறது ஒரு பேட்டர்ன், மெதுவாக போய்க்கலாங்கிறது ஒரு பேட்டர்ன், ஐயோ லேட் ஆகிடுச்சு சீக்கிரமாக போகலான்ட்டு சாயங்காலம் போகிறது ஒரு பேட்டர்ன், அப்புறம் இவனுங்க திமுக அடியாட்களை வச்சுக்கிட்டு கள்ள ஓட்டு குத்துறது அது ஒரு தனி பேட்டர்ன், கடைசி 6 மணிக்கு போய் டோக்கன் வாங்கி போகிறது ஒரு பேட்டர்ன். அதுக்கப்புறம் தான் கள்ள ஓட்டு தான் குத்துவாங்க ராத்திரி வரைக்கும், வேறு வேலை இல்லாமல். அது ஒரு 2-3% வரைக்கும் அந்த மாதிரி பண்ணலாம். எக்ஸிட் போல் லாஸ்ட் டைம் 2021 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரிப்பப்ளிக் டிவி எடுத்ததாக இருக்கட்டும், அல்லது டைம்ஸ் நோவில் எடுத்ததாக இருக்கட்டும், அல்லது இந்தியா டுடேவும் ஆக்சிஸும் சேர்ந்து எடுத்ததாக இருக்கட்டும், எல்லாருமே புதிய தலைமுறையாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த 160-150 திமுகவுக்கு போகும், 65-75 அதிமுகவுக்கு வருங்கிறத துல்லியமாக சொன்னாங்க. 2021 எக்ஸிட் போல் பார்த்தீங்கன்னா அது எடுத்தவங்க யாராக இருந்தாலும், அது டெமோக்ராட்டிக் டைம்ஸாக இருக்கட்டும், அல்லது இப்போ பேட்ரியாட்டிக் வியூஸ் ஓட்டராக இருக்கட்டும், சி ஓட்டராக இருக்கட்டும், ஆக்சிஸாக இருக்கட்டும், ஜேவிசி ஸ்ரீராமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஏறத்தாழ துல்லியமாக சொன்னாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன சொன்னது தந்தி டிவி 124 தான் டிஎம்கேக்கு வரும்னு சொல்ல, அது 150க்கு மேலே வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். எக்ஸிட் போல் சாயங்காலம் 6-7 மணிக்கு இவங்க சொல்கிறாங்கன்னா மோஸ்ட்லி இவங்க அஸ்ஸாம் தொடங்கி தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஒரு 7-7.15 ரேஞ்சில் சொல்லிடுவாங்க. அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏறத்தாழ பிஜேபியோடைய வெற்றிங்கிறது அதில் உறுதியாயிருக்கு. காங்கிரஸ் ரொம்ப பலவீனமாக இருக்குது. அஸ்ஸாமில் இந்த வாட்டி பெரிய இந்த ரெபல் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதாவது காங்கிரஸ்லேயே 2 பேர் நிற்பாங்கங்கிறது நடக்கும், பட் பிஜேபியிலே 2 பேர் நிற்கிறாங்கங்கிற மாதிரிலாம் நடக்கலை. ஸோ அஸ்ஸாம் குழப்பம் இல்லை. வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் சாயங்காலம் என்ன சொல்ல போகுதுங்கிறதுல எல்லாருக்குமே ஒரு ஃபிங்கர் கிராஸ்ட் இருக்குது. ஒப்பீனியன் போல் 100 தாண்டாது டிஎம்சி, 140க்கு மேலே போயிடும் பிஜேபி அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்கு. அப்படின்னாலும் போயிட்டு தான் இருக்கு. அது காரணம் என்னன்னா, வெஸ்ட் பெங்கால் ஒரு அராஜகமான ஒரு இந்திரா காந்தி அம்மா காலத்தில் 2 கோடி பேர் பங்களாதேஷ்லேருந்து வெஸ்ட் பெங்காலில் தங்கியிருக்காங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. எப்போ 82-83, அதுக்கப்புறம் 17 ஒரு 26, 43 வருடங்கள் அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்தாங்க, துரைமுருகன் பாஷையில் சொல்லணும்னா எத்தனை குட்டி போட்டாங்கன்றதெல்லாம் தெரியாது. இதுங்களை எல்லாத்தையும் வெளியில் அனுப்பணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த எஸ்ஐஆர் அனுப்பிடுத்தா 75 லட்சம் பேர் அனுப்பிடுச்சு, மமதா ஒரே அழுகுறாங்க, மமதாவுக்கு ஓட்டு போட்டவங்களா பார்த்து அனுப்பிச்சிருச்சு. இந்த கதையெல்லாம் மண்ணாங்கட்டி கதை. எஸ்ஐஆர் ஒரு மண்ணும் பண்ணலை எங்கேயுமே. செத்தவன்னு சொல்லியிருக்கு. அப்புறம் சார் அவங்க அவ்வளோ போராடணும் எஸ்ஐஆர்? அது ஒரு இப்போ நம்ம ஸ்டாலின் ஐயா எல்லாத்துக்கும் ஒரு மித்து கிரியேட் பண்ணுவார். கேலண்டர் மாற்றின உடனே ஐயோ மே மாதம் வந்துருச்சு பிஜேபி எதையாவது பண்ணுவாங்க அப்படின்றவார். நான் தான் போய் காப்பாற்றணும் அப்படின்றார். திருப்பி ஜூன் மாதம் வந்துருச்சு, நான் தான். எஸ்ஐஆருக்கு எத்தனை அலப்பறை பண்ணார். பெண்கள் வாக்கெல்லாம் நீக்கிடுவாங்க, எஸ்சி எஸ்டி வாக்கெல்லாம் நீக்கிடுவாங்க, அவங்கள நீக்கிடுவாங்க, இவங்களை நீக்கிடுவாங்கன்னு எத்தனையோ சொன்னாங்க. ஒரு மனுஷனை பார்த்தா இவன் திமுகவுக்கு ஓட்டு போடுவான், முரசொலி வாங்கி கையில் வச்சுருக்கிறவன், இவன் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவான், துக்ளக் படிக்கிறவன், இப்படி மனுஷனை பார்த்தா பிரித்து சொல்லலாம். பட் நீங்கள் மாதம் எப்படி சொல்கிறது? அதை எப்படி கரெக்டாக நீக்குவாங்க? இதை தவிர ஆல்ரெடி ஒரு வருடமும் இத்தனை வருடமாக எஸ்ஐஆர் நடக்கலைன்னாலும்
ஒரு வருடமும் இந்த ரிவிஷன் ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருந்தது. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, அண்ணாமலை தோக்கணுங்கிறதுக்காகவே 1,00,000 பேரை கோயம்புத்தூரில் நீக்கினதும், தென் சென்னையில் 30,000 பேரை நீக்கினதும் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ எஸ்ஐஆர் பண்ணது என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய ஃபைல் இருந்ததா அதை இவ்வளோ சின்ன ஃபைலாக மாற்றிருக்கு. ஒரு 12% நீக்கியிருக்கு. 12% நீக்கியிருக்கு, 15% ஓட்டு போட மாட்டாங்க. இதை நீக்கி என்ன பிரயோஜனம்? இந்த 70ல் எதையாவது நீக்கினியா? இந்த 70ல் தப்பான ஓட்டு போட்டவங்களில் கள்ள ஓட்டு எதில் போட்டிருப்பாங்க? ஓட்டு போட்டவங்க தானே போட்டிருப்பான். ஓட்டு போட்டவங்கள கை வச்சியான்னு கேட்டால் எந்த மாநிலத்திலையும் கை வச்சதா தெரியல. ஸோ அதனால் எஸ்ஐஆர் வச்சுப்பேன். ஆனால் எஸ்ஐஆர் செய்த ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம், வாக்கு போடணுங்கிற ஒரு எண்ணத்தை எல்லார் மனதிலையும் ஏற்படுத்திச்சு. அவனுக்கு பேப்பர் வந்துருச்சு, பாட்டி கண்டிப்பாக இந்த வாட்டி ஓட்டு போடணும், தாத்தா இந்த வாட்டி மிஸ் பண்ணக்கூடாது, நான் போய் ஓட்டு போட போகிறேங்கிற அந்த ஆர்வத்தை எஸ்ஐஆர் கொடுத்து. அதனாலதான் என்னவோ சுதந்திரத்துக்கு பிறகு இவ்வளவு வாக்குப்பதிவுகள் அதிகமா 85% வந்தது காரணம். 85ங்கிறது ஒன்ஸ் அகைன் அதே 70 தான். 100-90 ஆனதுனால 70-85 ஆயிடுச்சு. இவ்வளவுதான் அதில் இருக்கிற கதை, வேற எதுவும். அதே ராமசாமி, அதே குப்புசாமி, ஜேம்ஸ், வின்சென்ட் அவன் தான் ஓட்டு போட்டான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒரு பக்கம் தாவேகா வந்து நான் விஜய் வந்ததுனாலதான் இந்த மாதிரி அதிக வாக்கு. ஆமா, வெஸ்ட் பெங்காலில் பேசிக்காரு, மமதா பயந்துட்டாங்க. விஜய் வந்ததுனால தான் வெஸ்ட் பெங்காலில் 85% ஓட்டு வந்துச்சு. இவர் நம்ம பினராயி விஜயன் ரொம்ப அழுகுறாரு, ஐயோ விஜய் வந்ததுனால தான் கேரளாவில் இந்தியா பூரா 85 ஆயிருக்கு. விஜய் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது வேணால் பெங்காலியில், கன்னடாவில் எல்லாத்துலேயும் டப்பிங் போட்டு ரிலீஸ் ஆகலாம். இவர் இங்கே வாக்கு கேட்குறாருங்கிறதுக்காக இந்தியா பூரா எப்படி 85 வந்தது? அர்த்தமற்ற கேள்வி இல்லை. பெரம்பூர்லேயே வெறும் 5000 வாக்கு அதிகமாக வந்தது. அவர் நிற்கிற தொகுதி 5 லட்சம் வாக்கு வந்திருக்கணும்ல, பக்கத்து தொகுதியிலேருந்துலாம் வந்து ஓட்டு போட்டிருக்கணும்ல. அவர் ஆர்வத்தை பயங்கரமாக தூண்டி ஒரு 4-5 தொகுதியிலேருந்து எல்லாரும் வந்து அவருக்கே ஓட்டு போட்டு நடக்கல. 5000 ஓட்டு தானே வந்து. இதெல்லாம் ரொம்ப ஓவரான ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். அதாவது காசு செலவு பண்ணிட்டோம். எனக்கு நல்லா தெரியும், 85 லட்சம் வாக்காளர்கள் தான் எங்கிட்ட இருக்காங்க. 850 தேட்டரு, 10 நாள், 3 ஸ்க்ரீனு, 300 சீட்டு, இவ்வளோ தான் எங்கிட்ட இருக்காங்க. நல்லா தெரியும் எனக்கு. அவங்க போய் சித்தப்பா, பெரியப்பா, மச்சினிச்சி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அப்படியே 4 கோடி வாக்கும் எனக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறது வந்து பகலில் டிஆர் பாலுவோடைய சரக்கு அடித்தா கூட அந்த மாதிரி கனவு வராது. இந்த நிலை அவ்வளோ கேவலமான ஒரு சரக்கு அடித்தா கூட உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கனவு வராது. 85 லட்சம் என்னுடைய உச்சபட்சம். அது தமிழ்நாடு பூரா 234லையும் விரிஞ்சிருக்கு. இவங்க எல்லாரும் ஓட்டு போட்டாங்க, அது வேணால் சொல்லலாம். அதிமுகவில் எல்லாரும் ஓட்டு போட்டாங்களா தெரியாது, திமுகவில் எல்லாரும் ஓட்டு போட்டாங்களா தெரியாது. ஆனால் விஜய்து எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும். வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் வந்து, வெளிநாடுகளில் என்ன 15,000 கோடி பேருக்கா இருக்காங்க? வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் எத்தனை பேர் வர முடியும்? வாக்கு இருக்கிறவங்க எத்தனை பேர் வர முடியும்? ஸோ எல்லா கதையும் கேளுங்க. சாயங்காலம் 6 மணி, இன்னைக்கு 29ஆம் தேதி, ஒரு 6 மணி வரைக்கும் எல்லா கதையும் கேளுங்க. 6-6:30 மணிக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுதுங்கிறது. நம்பர் 1. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் போல் என்றைக்கும் தப்பாக வந்ததில்லை. என்றைக்குமே தப்பாக வந்ததில்லை. 2021 கரெக்டாக தான் வந்திருக்கு. 24 சில பேர் வளர்ந்தாங்க. அதாவது 39-0ன்னு சொன்னது 1-2 பேர் தான். மற்றவங்கெல்லாம் 36-3 அப்படின்லாம் சொன்னவங்க இருக்காங்க. நான் கூட எனக்கு தெரிஞ்ச அறிவில் ஒரு 17 சீட்டில் பிஜேபி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். 13ல் 2வது இடத்துக்கு வந்ததுன்னு இன்றைக்கி நான் சப்பை கட்டினாலும் அன்றைக்கி நான் அதை தான் சொன்னேன். ஏன்னா தெரிஞ்சிச்சு, அப்படி தான் இருந்தது, ஒரு மித்து இருந்தது. பட் ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி வைத்திருந்தா அதை வாங்கியிருக்கலாமா? அதெல்லாம் வைத்திருந்தா ஸ்வீப் த்ரூ. போன முறை அதிமுக எடப்பாடி வாழ்க்கையில் செய்த ஒரே தவறு பிஜேபியோட 2023 செப்டம்பரில் பிரிஞ்சது. அவர் டிசம்பர் வரைக்கும் காத்திருந்தாருன்னா அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டார். பல இடங்கள்ல பாஜக வந்து 2வது இடத்துக்கு தானே வந்தாங்க. 13 இடத்துல வந்தாங்க, அதுக்கு மேலே இல்லை. அவங்க மீதி இருக்கிற இடத்துலலாம் அவங்க தான் வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இப்போ நீங்கள் ஒன்றும் வேண்டாம், ஒரு எக்ஸிட் போல் கணக்கு எடுக்கிறதுங்கிறது வந்து ஓட்டு போட்டவங்ககிட்ட போய் நீ யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்கறது. மிஞ்சி போனால் அவன் பொய் சொல்லியிருக்கலாம். வெஸ்ட் பெங்காலில் இருந்தால் அவன் பொய் சொல்லுவான், மமதாக்கு தான் ஓட்டு போட்டேன், ஏன்னா அவன் தலையை வெட்டி கையில் கொடுத்துருவான் அந்த அம்மா. அதனால் பயந்துக்கிட்டு அவங்க கையிலேயே அவங்க தலையை கொடுத்தா என்ன ஆகும்? அவ்வளோ கொடூரமான ஒரு இது நடக்குது. ஏன்னா பங்களாதேஷ்லேருந்து எத்தனையோ பேர் அங்கே வந்து தங்கிட்டு அந்த நாடையே குட்டிச்சவராக்கணுங்கிற ஒரு முடிவோட 25-30 வருஷமாக செயல்பட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அது வேற விஷயம். ஒரு காலத்தில் எப்படி இருந்த மேற்கு வங்காளம் இந்த இப்போ வந்து 10 இடத்துக்கு கீழே வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி பொருளாதாரம் இல்லை. வெஸ்ட் பெங்கால் என்றைக்குமே மேலே இருந்ததில்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெஸ்ட் பெங்காலுங்கிறது மிகப்பெரிய மகான்கள் இருந்தது, மிகப்பெரிய மாட்சிமை புரிந்ததுங்கிறதெல்லாம் உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால்
அது என்றைக்குமே பொருளாதாரத்தில் பெருசாக இருந்ததில்லை. அதை அழிக்கிறதுக்குனே ஒரு கும்பல் பங்களாதேஷ்லேருந்து வந்து உட்காந்துருந்தது. அது அழிந்துட்டு தான் இருந்தது. அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கேரளா, வெஸ்ட் பெங்கால் எல்லாம் கம்யூனிஸ்ட் ஆண்ட இடம், அது எப்படி உருப்பிட்டுருக்கும். வெஸ்ட் பெங்காலில் ஜோதிபாசு தான் ரொம்ப வருஷமாக ஆண்டார். அவர் எங்கே பொருளாதாரத்தில் அப்படியே கைட்டு மாட்டிருக்கு. இல்லை, கம்யூனிஸ்ட் ஆள்றதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் நல்லா பேசப்பட்ட மாநிலமாக இருந்ததாகவும் தெரியும். என்னவா இருந்தாலும் சீரழிஞ்சிருக்கு, இனி சீர்படுத்தணும். ஒரு பக்கம் ஆர்.என். ரவி போயிருக்காரு, ஒரு பக்கம் மமதா கிளம்பி போகிறாங்க. அது சாயங்காலம் அப்படி செய்தி வந்ததுனால் எக்ஸிட் போல் வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக சொல்லும். தமிழ்நாட்டுக்கும் அதுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிடும். இந்த மித்தெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சிடும். திமுக அதிமுகவுக்கான போட்டி தாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அழகாக எடப்பாடி 121 சீட்டை தானும் திமுகவும் நேரடியாக போட்டி போடுற மாதிரியும், திமுக 18 தொகுதிகளில் பிஜேபியோட போட்டி போடுற மாதிரியும், தென் மாவட்டங்களை அழகாக தன்னுடைய கூட்டணிக்கு பிரித்து கொடுத்து நாம் எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெறுவதற்கு தான் இது வந்திருக்க ஒழிய, நான் நல்லா உழைச்சி வெற்றி பெற்றுருவேன். எங்கள் பிஜேபியில் சில பேர்லாம் சொன்னாங்களே, அதிமுகவோட சேர்ந்தா தானே நாங்கள்லாம் எம்பி ஆக முடியும், இல்லைன்னா நாங்கள் எப்படி எம்பி ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி, சாரதா ஸ்கூலில் படித்தா தான் நான் பாஸ் ஆக முடியும்னு சொன்னால் அதில் எந்த தப்பும் இல்லை. அதிமுகவோட சேர்ந்தா தான் நான் வெற்றி பெற முடியும்னா அப்புறம் நீ எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கேங்கிறது வேணும்ல. அதெல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் பிளான் நடந்திருக்கு. என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னா, இந்த தேர்தலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சுவாரஸ்யம், ஒரு கேள்வி, மே 4ஆம் தேதி அன்னைக்கு உட்காந்து எல்லாம் இப்படி அனலைஸ் பண்ணுவீங்கன்னா, இந்த இது என்ன சொல்றது, தாவேக்கா எந்த கட்சியிலேருந்து எவ்வளோ வாக்க பறிச்சான், இதை உங்களால் சொல்ல முடியும். இந்த நிலையில செங்கோட்டையன் அவர்கள், நாங்கள் வந்து மற்றவங்க சொல்ற மாதிரி திமுக அதிமுக சொல்ற மாதிரி நாங்களும் 200க்கு 200 ஜெயிச்சிருவோம், 234க்கு 200 ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அவர் வந்து எம்ஜிஆருக்கே அட்வைஸ் பண்ணேன்னு சொன்னவர், ஜெயலலிதா என்னுடைய விருப்பங்கள் எல்லாம் கேட்டு தான் செஞ்சாங்கன்னு சொன்னவர், வாழ்க்கையில் அமைச்சராக அவர் எத்தனை வருஷமா இருந்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நல்ல மனுஷன். ஆனால் அதனால் 5 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. ஸோ ஓபிஎஸ்ஸுக்கும் செங்கோட்டையனுக்குமான வித்தியாசம் என்ன? செங்கோட்டையன் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்தார், ஓபிஎஸ் பெருசாக ஜெயிக்கல. இவ்வளோதான் அவங்க 2 பேருக்குமான கம்பேரிசன். எக்ஸிட் போல பொறுத்த வரைக்கும் வாக்கு போட்டவங்க கிட்ட இருந்து கேட்டு அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி, அது வந்து சில இடங்களில் 234 தொகுதிக்கு 2.5 லட்சம் பேரிடம் வரைக்கும் கேட்பாங்க. 1000 பேருங்கிற அடிப்படையில் 10,000 பேருங்கிற அடிப்படையில் கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கரெக்டான துல்லியமான ஒரு தகவல் வரும். எங்கே தப்பு வரும் மிஞ்சி போனால், எங்கே தப்பு வரும் மிஞ்சி இப்போ வெஸ்ட் பெங்கால்னா சொன்னேன் இல்லையா, மமதாக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு அவன் மாட்டுக்கு பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கிற மாதிரி இங்கேயும் எல்லாரும் விஜய்னு சொல்கிறாங்க, நம்மளும் சொல்லலைன்னா ஆப் பாயில் கொடுக்க மாட்டாங்களோ சாயங்காலம் அப்படின்ற பயத்தில் நானும் டிவிக்கே தான் அப்படின்னு 1 கோடிக்கு மேலே நாங்கள் வந்து சர்வே எடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பாருங்க, நமக்கு என்னன்னா, நான் பல முறை எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், அப்படியே இன்னைக்கு இந்த வேலையை விட்டுருங்க, இந்த டிவி இந்த இன்டர்வியூ பார்க்குறத நிறுத்திட்டு 2016 ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்குமான பேப்பர்ஸ், தினத்தந்தி, தினமலர், டைம்ஸ் ஆஃப் இந்தியா நல்ல பேப்பரும், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற இந்து, தினகரன், இந்த மாதிரி பேப்பரையும் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு படிச்சிங்கன்னா விஜயகாந்த் தான் வரப்போகிறார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, திருமாவளவன் போயிட்டார், கம்யூனிஸ்ட் போயிட்டார், விஜயகாந்த் நிற்கிறாரு, பாமக வேற வாக்க பிரிக்க போகிறாரு, இவங்க டாக்டாக இருக்காங்க, கண்டிப்பாக விஜயகாந்த் தான் வரப்போகிறாருன்னு பேசினவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பொறுமையாக நீங்கள் பேப்பரை திருப்பினீங்கன்னா ஏப்ரல் மாதம் ரிசல்ட் வந்திருக்கும். ரிசல்ட் என்ன சொல்லிச்சுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். மீண்டும் ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அப்படிங்கிற மாதிரி. அர்னாப் கூட பேசும் பொழுது மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுங்கிறது தமிழ்நாட்டில் இருக்காது, அவங்க வந்து மாற்றி ஓட்டு போடுறவங்கிற மாதிரி ஒரு தவறான தகவல் கொடுத்தாரு. நாம் மாற்றி ஓட்டு போடுறவங்க இல்லை. எம்ஜிஆருக்கு 3 முறை தொடர்ந்து கொடுத்துருக்கோம், ஜெயலலிதாக்கு 2 முறை வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஆனால் ஒரு வார்த்தையை அவர் சேர்த்து சொன்னார். சில ஜோசியக்காரங்க கூட அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன சொன்னாருன்னா, 2வது முறை வந்தவர் 2.5 வருடத்துக்கு மேலே ஆட்சியில் இல்லை, இறந்து போயிட்டாங்க. இது ஜெயலலிதா விஷயத்தில் அப்படி கிடையாது. 2011 ஒரு தேர்தல் ஜெயிக்கிறாங்க, ஓபிஎஸ் வர்றாரு, திருப்பி ஜெயலலிதா வர்றாங்க, திருப்பி 2016 ஜெயலலிதா வர்றாங்கங்கிற மாதிரி நடந்தது. எம்ஜிஆர் விஷயத்தில் கூட 1980 ஆட்சியை கலைக்கிறாங்க, அதனால் மீண்டும் வர்றாரு, திருப்பி 84 மீண்டும் வர்றாருங்கிற மாதிரி ஒரு வரலாறு வந்தது. அதுக்கு பயந்து என்ன இவர் பகுத்தறிவாதி ஸ்டாலின், நான் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கணும் அவர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதனால் அவரே தோக்கணும்னு முடிவு பண்ணுற அளவுக்கு கூட இதெல்லாம் கிடையாது. அடிப்படை என்னன்னா, சில ஜோசிகாரன் சொல்கிறான் 2029 மீண்டும் தேர்தல் வரும்.
2029 மீண்டும் தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அது இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்ததுன்னா நடக்கும். ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்து திருப்பியும் 2029 தேர்தல் வருமா? அந்த மாதிரி நடந்துட வேண்டாம், துர்பாக்கியம். இன்னும் 2 வருஷம்லாம் அந்த மாப்பிள்ளைக்கும் மச்சானுக்கும் தமிழ்நாட்டை கொடுத்தீங்கன்னா முடிஞ்சே போயிடும். 40-50,000 கோடி சுலபமாக தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த தப்பு யாரும் பண்ண வேண்டாம், ஆண்டவர் இருக்கான். கேள்வி என்னன்னா 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் என்ன ஆகும்? இப்போ அதிமுக எங்கள் ஆட்சியில் இருக்குன்னா அதை அப்ஜெக்ட் பண்ணாது வச்சுக்கணும். திமுக வந்து அப்ஜெக்ட் பண்ணும். ஐயோ, நாங்கள் கஷ்டப்பட்டு 23,400 கோடி செலவு பண்ணி ஜெயிச்சிருக்கோம், எங்களை 5 வருடம் சுரண்ட விட மாட்டீர்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப மண்டக்காயும். அதிமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி வேணால் நடக்கலாம். 2024 எக்ஸிட் போலில் நிறைய பேர் தப்பு பண்ணாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா டுடே ஆக்சிஸ் வந்து 33லேருந்து 37 திமுக வெற்றி பெறும், 2 அதிமுக கூட்டணி வெற்றி பெறும், 2லேருந்து 4 பிஜேபி வெற்றி பெறும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி இருந்ததில்லை. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி பெறும்போதெல்லாம் 39-0 அப்படிங்கிறது 2024 தான் நடந்தது. அதுக்கு முன்னாடி அப்படி நடக்கலை. ஒரு 6-7 அதிமுக கூட்டணி பிரிச்சுட்டு போயிடும். அதே அதிமுக வெற்றி பெற்றதுனா 39-0 வெற்றி பெறும். 19லையும் வச்சுக்கிட்டு இவங்க வந்து அந்த கால்குலேஷன் போட்டாங்க. சி ஓட்டர் கூட என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னால், ஏபிசி சி ஓட்டர் வந்து சொல்லும்போது 37லேருந்து 39 வரைக்கும் இவங்க வருவாங்க திமுக, 2 தொகுதி பிஜேபிக்கு போகும். ஸோ எல்லாருமே எக்ஸிட் போலில் கொஞ்சம் வளர்னாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஆனால் சட்டமன்ற தேர்தல் 2021 எந்த எக்ஸிட் போலுமே பெருசாக தப்பு பண்ணலை. துல்லியமாக கொடுத்தது ஒரு 6-7 பேர் துல்லியமாகவே கொடுத்தாங்க. 160 ஜெயிக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி திமுக 159 இடங்களை கைப்பற்றினாங்க. அதனால ரொம்ப துல்லியமாக வரும். இந்த எக்ஸிட் போலில் நீங்கள் சாயங்காலம் கேட்கும் பொழுது யார் வெற்றி பெற போகிறாங்கங்கிறதுல மாறுதல் இருக்காது, யார் 2வது வருவாங்கங்கிறதுல மாறுதல் இருக்காது. தொகுதியில் வேணால் உதாரணத்துக்கு 150 தொகுதின்னு சொன்னால் 160 ஆகலாம், 140 ஆகலாம், 90 114 வராது, ரொம்பவும் குறையாது. 114ங்கிறது உங்களுக்கு நானும் இல்லை நீயும் இல்லைங்கிற கேன்சர், உடனே ஸ்டாலின் நாளைக்கு ஆட்சியை கலைத்துடுவேன் சொடுக்கு போட ஆரம்பிச்சுடுவார் 5 வருஷத்துக்கு, அந்த கதையெல்லாம் நடக்காது. ஸோ ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அது ஏறத்தாழ +-10 ரொம்ப கரெக்டாக டேலி ஆகிடும். பீகாரில் மட்டும் போன எக்ஸிட் போலில் ஒரு 20 சீட்டு முன்னா பின்ன இருக்குங்கிற மாதிரி சொல்ல 40-50 சீட் வரைக்கும் வித்தியாசம் வந்ததுங்கிறது அத்தனை எக்ஸிட் போலும் செய்த ஒரு தோல்வி. ஆனால் ஜெயிச்சது யாருங்கிறதுல எந்த தப்பும் வரல. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார்.